சார் ப்ளீஸ் சார், நீங்க தான் சார் எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். யார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன, அம்மாவுக்கு குணமாகணும் அவ்வளவுதானே. ஆமா சார். முடிஞ்சா நான் வரேன், இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டு இதுல ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப திறமைசாலி, அவரை பார்க்க சொல்றேன். வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். என்ன லட்சுமி இப்படி பாக்குற? இது உன்னோட சித்தி இல்ல, என் நர்ஸ். இப்போ சித்தி போன் பண்ணி பேசணும்னா சொல்லு, அப்படியே ஓரமா நின்னு பேச சொல்றேன். வாங்க டாக்டர். மாமா, டாக்டர் வந்துட்டாரு. வாங்க டாக்டர். வணக்கங்க. பாருங்க. வள்ளி அம்மா, எப்படி இருக்கீங்க? நார்மலா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நாட்டாமையா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருந்தேன். ஆனா லட்சுமி என்ன ஆட சொன்ன உடனே கைகாலெல்லாம் உதறுது டாக்டர். ஓதாததுக்கு உங்களை வேற போன் பண்ணி வர சொல்லிட்டா. டாக்டர், நிஜமாவே நான் ஆடித்தான் ஆகணுமா? நாச்சிமுத்தையா, இது ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட். நீங்க சரியா கோஆபரேட் பண்ணா வள்ளி அம்மைய சீக்கிரமா குணப்படுத்திடலாம். அத லட்சுமி கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புத்திசாலித்தனமா இந்த வீட்டுக்கு மறுபடியும் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே வள்ளியம்மைக்கு தங்க ஞாபகம் வந்திருக்கு. அதான் போட்டோவை பார்த்த உடனே கோபம் வந்து மருமகன்னு கூட பார்க்காம அவங்கள அடிச்சிருக்காங்க. பொதுவா மனுஷங்களுக்கும் நாய்களுக்கும் தான் பழச மறக்காம இருக்கிற சக்தி அதிகமா இருக்குன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. தனக்கு பிடிக்காத விஷயத்த செய்யும் போது கோபம் வருதுன்னா, பிடிச்ச விஷயத்த செய்யும் போது தானா அது மேல இவங்களுக்கு இன்வால்மெண்ட் வர சான்சஸ் இருக்கு. இப்போ அவங்க மனசுல படுற மாதிரி சில வார்த்தைகளை பேசி நடந்துகிட்டீங்கன்னா இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். நாச்சிமுத்தையா, இதுல நீங்க யோசிக்க எதுவுமே இல்லை. நீங்க பாக்குற சினிமாவில கூட இதே மாதிரி காட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்காக அவங்க நம்ம காதுல பூ சுத்துறதுக்காக நினைச்சிடக்கூடாது. அது அப்படி இல்லை. டாக்டரை பார்த்து பேசி அது கரெக்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி லக்ஷ்மியும் செய்ய ஆசைப்படுறாங்க. அவங்க முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்களேன். இந்த வயசுல போய் என்ன ஆட சொன்னீங்கன்னா எப்படி டாக்டர் முடியும்? மாமா, உங்களால முடியும் மாமா. அப்பா, ஏன்பா இப்படி பயப்படுறீங்க? தைரியமா ஆடுங்க. ஏய், அப்ப எனக்கு சின்ன வயசுடா, அதான் என்னால தைரியமா ஆட முடிஞ்சது. இப்ப அதே மாதிரி எப்படா என்னால ஆட முடியும்? வயசானா என்னப்பா, உங்க மனசு இன்னும் இளமையா தானே இருக்கு. நீங்க தைரியமா ஆடுங்கப்பா. ஆமாப்பா, நாங்களும் தானே இங்க இருக்கோம். நீங்க எப்படி ஆனாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம். தைரியமா ஆடுங்கப்பா. ஆடுங்கப்பா. மாமா, என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஆடுங்க மாமா, உங்களால முடியும். என்ன மாமா, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றோம். லக்ஷ்மியும் உங்களால முடியும்னு நம்புறா. அவ சொன்ன கரெக்டா தான் இருக்கும் மாமா. ஆடுங்க மாமா. அப்பா, நீங்க இப்போ ஆட போறீங்களா இல்லையா? நீங்க இப்போ ஆடலன்னு வைங்களா, நானும் தேனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க டான்ஸ் ஆடாதீங்க. ஏண்டா, நாங்க நல்லதான டான்ஸ் ஆடுவோம். அதான் எனக்கு நல்லா தெரியுமே, அதுக்கு தான் சொல்றேன். அப்படிங்கிற மாமா, நம்ம கும்பிடுற சிவபெருமானே தான் மனைவி பார்வதியோட கோவத்தை தணிக்கிறதுக்கு நாட்டியம் ஆடி இருக்காரு. நீங்க ஏன் மாமா தயங்குறீங்க? தைரியமா ஆடுங்க மாமா. நாச்சிமுத்தையா, ஆடுங்க மாமா.
கண்ணுல உங்க ஆட்டத்தை பார்க்கணுங்கிற ஆசை தெரியுது மாமா. பாருங்க எப்படி ஏக்கமா இருக்காங்கன்னு பாருங்க. மாமா ஆடுங்க மாமா, Dress கூட ரெடியா இருக்கு. நாட்டாமையா இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, ஆடுங்க மாமா ஆடுங்க. அப்பா அப்பா, அம்மாவுக்காக ஆடுங்கப்பா. ஆடுங்க மாமா. ஆடுங்க மாமா. ஆடுங்கப்பா ஆடுங்கப்பா ஆடுங்க. சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லுங்க மாமா, சரின்னு சொல்லுங்க. சரி சரி சரி, நான் ஆடுறேன். கொஞ்சம் கேணத்தனமா தான் இருக்கும், யாரு கிண்டல் பண்ண கூடாது. இல்ல, இல்ல, பண்ணவே இல்ல, மாட்டோம். யாரும் சரி சொல்ல மாட்டோம். ரொம்ப கேவலமா இருக்குமா? பரவாயில்ல, ஆடுங்க. நமக்கு பிறக்க போற பையன் உன்ன மாதிரியும் பிறக்க போற பொண்ணு என்ன மாதிரியும் இருக்க போகுது. நமக்கு கல்யாணம் ஆகி நம்ம வாழ்க்கைய பார்த்து புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு ஊரே நம்மள உதாரணமா சொல்லணும். இனிமே நான் கட்டிக்க போற லட்சுமியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். இது சத்தியம். என்னக்கா வெளியில போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? இல்லடி, இந்த பக்கமா வந்தனா நல்ல காத்து வந்துச்சு, அதான் இங்க நின்னுட்டு இருக்கேன். சரி, அம்மாவை பாத்தியா? வீட்ல தானே இருந்தாங்க. கல்யாண மண்டபத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய பொருளை எடுத்து வைக்கும் போது அம்மா இருந்தாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிட்டு பார்த்தா ஆளை காணோம். சொல்லாம போயிருக்காங்கன்னா பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க. அவங்க வந்தாதான் அவங்க புடவையும் பேக் பண்ணி வைக்க முடியும். சரி நீ போ, அம்மா புடவைய நானே வந்து எடுத்து வைக்கிறேன், நீ போ. சீக்கிரம் வாங்கக்கா, நைட்டு சீக்கிரம் தூங்கினாதான் காலையில முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீ போ, நான் வரேன், நீ போ. சரிக்கா. லட்சுமி அப்பாவை பத்தியா? வள்ளியம்மைக்கா ஆடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அசைச்சிடுறேன் வள்ளியம்மா. மாமா இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்க மாமா. மாமா சரி நீங்க வாங்க. வாங்க மாமா, டான்ஸ் ஆடுங்க. வாங்க. பாட்டை போடுமா. லட்சுமி ஒரு நிமிஷம். வள்ளியம்மா, எனக்கு எல்லாமே நீதான். உனக்கு பழைய நினைவு வந்து நீ குணமாகறதுக்காக நான் ஆட போறேன். இவங்க எல்லாரும் அதைத்தான் விரும்புறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை காமா சோமான்னு ஆடி வைக்கிறம்மா. நீ நிச்சயம் குணமாயிடுவேங்கிற நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்குமா. நீ பாட்ட போடு. சரிங்க மாமா. மட்டையை கலப்புங்கப்பா. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி மாத்துங்க, சொற்படியே நடந்துக்கிறே சொல்லுங்க. மானம் பார்த்த விவசாயிங்க நாடு அல்லவா. என்னப்பா தங்கவேலு, என்னால முடியல. லட்சுமி பாட்டு ஆஃப் அப்பா தண்ணி குடிங்கப்பா. அப்பா அப்பா ஆடுங்கப்பா. என்னால முடியலப்பா. என்ன மாமா
நீங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்து அத்தைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு எவ்வளவு ஆசையா இருந்தோம். இப்படி ஏமாத்திட்டீங்களே. லட்சுமி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். என்னென்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இப்போ ஒண்ணு கெட்டு போல. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் தெரிஞ்சுதா நான் ஏற்கனவே இந்த பாட்டுக்கு ஆட 2 Dress எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்னு தேன்மொழிக்கு, இன்னொன்னு எனக்கு. நீங்க மட்டும் சரின்னு சொன்னா உடனே போட்டுட்டு வந்து நாங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுவோம். அண்ணே என்னால முடியல, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஓடா. சரிடா, நாங்க ஆட வேணானா வெற்றியையும் லட்சுமியும் ஆட சொல்லு. அண்ணா நாங்க எதுக்குன்னு வேண்டாண்ண. ஆடுறதுல என்னடா தப்பு? லட்சுமி தான் இன்னைக்கு நாதஸ்வர பாட்டிய வாசிக்க சொல்லி தையத்தக்க தை தை தைன்னு டான்ஸ் ஆடினால நீயும் நல்லா ஆடுவடா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால முடியும்டா. லட்சுமி, இந்த பாட்டுக்கு உங்க மாமா தான் ஆடணுங்கிறது இல்லம்மா. உங்க அத்தை உன்ன சில சமயம் தங்க மாதிரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க 2 பேரும் ஆடினாலும் உங்க அத்தை குணமாக சான்சஸ் இருக்குமா? என்ன டாக்டர், இவங்களும் தானே, நீங்களும் சேர்ந்துக்கிட்டு போங்க டாக்டர். லட்சுமி, டாக்டர் சொல்லிட்டாரு, ஆடுங்க. ஆடு லட்சுமி, நீ போய் கூப்பிடு. டேய் போடா வெற்றி. டேய் கதிரு, பாட்டு ஆன் பண்றா. சரிங்க. ஆடு ஆடுங்க. ஆடுங்கப்பா. என்னடா பாத்துறீங்க? ஆடு. உடல் அழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடல் அழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு பாட்டு ஆஃப் பண்ணு. எதுக்கு பாட்டை நிறுத்த சொன்னீங்க? அத்தை குணமாகணுங்கிற ஆசையில தானே ஆடுறோம். ஆசை இருந்தா மட்டும் பத்தாது, அடுத்தவங்க மனச புரிஞ்சு நடந்துக்கணும். பெரிய மாமா சொல்லிதான் நாங்களே ஆட வந்தோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்களே வந்து ஆடுங்க. அத்தைக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துங்க, அதுல சந்தோஷம் தான் எங்களுக்கு. நான் மனச புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னது நான் ஆடுற ஆசையில சொல்லல. அத்தைக்கு முன்னால எந்த Dress போட்டுட்டு ஆடினா அவங்களுக்கு எப்படி புரியும்? அன்னைக்கு தங்க மாதிரி Dress போட்டுட்டு வந்ததுனாலதான் ஒன்ன விளக்கிது சொன்னாங்க. இப்பவும் அதே மாதிரி என் வீட்டுக்காரர் இந்த பாட்டுக்காக எடுத்து வச்சிருக்க Dress போட்டுக்கிட்டு ஆடுங்க. அப்பதான் அத்தைக்கு சீக்கிரம் பழசு ஞாபகம் வரும். இங்க என்னையே பாத்துட்டு இருக்காம என் வீட்டுக்காரர் எடுத்து வச்சிருக்க இந்த Dress போட்டுக்கிட்டு வந்து ஆடுங்க. எடுத்துக்கோ லட்சுமி. கலக்கற தேனு. நான் கலக்கிறது இருக்கட்டும், இப்போ லட்சுமியும் வெற்றியும் ஆடி கலக்க போறத பாக்கலாம். சந்தோஷமா ஆடுங்க. என்னமாச்சு? இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்னாச்சு மா? என்னம்மா? ஒண்ணும் இல்ல. நாளைக்கு உனக்கும் மோகனாக்கும் கல்யாணம். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டா
வீட்டை விட்டு போயிடுவீங்க. உங்களை விட்டுட்டு நான் எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியல. அம்மா என்னம்மா நீ? கல்யாணம் ஆயிட்டா பொண்ணுங்க அவங்க புருஷன் வீட்டுக்கு போறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இத்தனை நாளா நீங்க எல்லாம் பக்கத்திலேயே இருந்தீங்க, எனக்கு ஒண்ணும் தெரியலடி. ஆனா இப்ப பெரிய போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மா என்னம்மா, நாங்க என்ன கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கா போக போறோம்? நாங்க நினைச்சா உன்னை வந்து பார்க்க போறோம், நீ நினைச்சா எங்களை வந்து பார்க்க போற, அவ்வளவுதானே. இதுக்கு போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க? வா 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 வா. நீ சாதாரணமா சொல்லிட்ட. பெத்தவங்களுக்கு தான் பொண்ணு பிரியற சோகம் தெரியும். மா புருஷன் வீட்டுக்கு போற எங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைமா. நீ இப்படி அழாதத பார்த்தா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பொண்ண பெத்தவங்க தான் பெத்த பொண்ணு கூட கொஞ்சம் வருஷம்தான் இருக்கணுங்கிறது சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். மா நீயே இப்படி பேசினா எப்படிமா? உங்க அம்மா இந்த மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னா நாங்கெல்லாம் வந்திருப்போமா சொல்லு? நீ தானே அடிக்கடி சொல்லுவ இந்த வீடு உங்களுக்கு நிரந்தரம் இல்லைன்னு. அப்புறம் நீயே இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? அம்மா தங்கச்சிங்களா பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல வா உள்ள. அழாதம்மா. சரி, கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு. வா 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 வா. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி மாத்துங்க, சொற்படியே நடந்துக்கிறே சொல்லுங்க. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. மானம் பார்த்த விவசாயி இங்கே நாடு அல்லவோ, இங்கு மானம் நாணம் பெண்களுக்கு ஆடை அல்லவோ. அதுக்கு எப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. உடல் அழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடல் அழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது. நாளுக்கு நாள் நாகரீகம் மாறிடும் போது கொஞ்சம் நாமளும் தான் மாறிக்கிட்டா அதுல தப்பேது. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா. பூ முடிஞ்ச கூந்தல் பழைய